الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على حي على حي على حي على الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் எடுத்துக்கூற இருக்கின்ற சஹாபாக்களில் முதலாவது சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் உபைத் பின் ஜெயித் அன்சாரி ஆகும். இவர்கள் அஜ்லான் கோத்திரத்தை சார்ந்தவராவார்கள். பதர், உஹது போர்களில் அன்னார் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் மஆஸ் பின் ரிஃபா தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார், நானும் எனது சகோதரரான ஹஜ்ரத் ஹல்லாத் பின் ராஃபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு ஒட்டகத்தில் பயணம் செய்து பத்ரை நோக்கி சென்றோம். எங்களுடன் உபைத் பின் ஜெயித் அவர்களும் இருந்தார்கள். நாங்கள் பரீர் என்ற இடத்தை அடைந்தோம். அது ரோஹக் என்ற இடத்திற்கு பின்னால் இருக்கின்றது. அப்போது எங்களது ஒட்டகம் அமர்ந்து விட்டது. இதற்கு முன்பும் வேறொரு சஹாபியை பற்றி நான் எடுத்து கூறிய சம்பவத்தில் இது பற்றி சிறிது எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது ஒட்டகம் அமர்ந்து விட்டது. நாங்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்தோம், அல்லாஹ்வே, நாங்கள் உன்னிடம் காணிக்கையாக இதை வேண்டுகின்றோம். நாங்கள் மதீனா சென்றடைந்து விட்டால் இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து விடுவோம். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இதே நிலையில் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். உங்கள் இருவருக்கும் என்னவாயிற்று என்று அன்னார் எங்களிடத்தில் கேட்டார்கள். நாங்கள் முழு சம்பவத்தையும் கூறினோம். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடனே இருந்தார்கள். அன்னார் உலு செய்தார்கள். எஞ்சியிருந்த தண்ணீரில் தமது உமிழ் நீரை இட்டார்கள். பிறகு அன்னாரது கட்டளையினால் நாங்கள் ஒட்டகத்தின் வாயை திறந்தோம். அன்னார் ஒட்டகத்தின் வாயில் சிறிதளவு தண்ணீரை ஊற்றினார்கள். பிறகு அதன் தலையிலும் அதன் கழுத்திலும் அதன் தோள்பட்டையிலும் அதன் முதுகிலும் மேலும் சிறிதளவு தண்ணீரை ஒட்டகத்தின் வாலிலும் தொளித்தார்கள். பிறகு அன்னார் இவ்வாறு துவா செய்தார்கள், அல்லாஹ்வே, ராஃபியையும் ஹல்லாதையும் இதில் சவாரி செய்து கொண்டு செல்வாயாக. அவர்கள் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு சென்று விட்டார்கள். நாங்களும் செல்வதற்காக எழுந்து நின்றோம். செல்ல ஆரம்பித்தோம். எதுவரை என்றால் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்சிப் என்ற இடத்தின் ஆரம்ப பகுதியிலேயே அன்னாரை கண்டோம். எங்களது ஒட்டகம் பயண குழுவிற்கு முன்பாக சென்று கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சிரித்தார்கள். நாங்கள் சென்று கொண்டே இருந்தோம். எதுவரை என்றால் நாங்கள் பதர் மைதானத்தை சென்றடைந்தோம். அவர்கள் கூறுகின்றார்கள், பதர் போரிலிருந்து திரும்பிய போது எங்களது ஒட்டகம் முசல்லா என்ற இடத்தை அடைந்ததும் அமர்ந்து விட்டது. பிறகு எனது சகோதரர் அந்த ஒட்டகத்தை அறுத்து அதன் மாமிசத்தை சதக்கா கொடுத்து விட்டார். இவர்களுடன் உபைத் பின் ஜெயிதும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஜாஹிர் பின் ஹராம் அல் அஷ்ஜஇ ஒரு சஹாபி ஆவார்கள். பதர் போர் சஹாபி. அன்னார் அஷ்ஜா கோத்திரத்தை சார்ந்தவர். பதர் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கிராமப்புறங்களில் வசித்து வந்த ஒருவரது பெயர் ஜாஹிர் ஆகும். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கிராமத்தில் இருந்து பொருட்களை தன்னுடன் கொண்டு வருவார்கள். அவர்கள் திரும்பிச் செல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அதிகமான செல்வத்தையும் பொருட்களையும் கொடுத்து வழி அனுப்புவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி வந்தார்கள், ஜாஹிர் கிராமப்புறத்தை சார்ந்த நமது நண்பராவார். மேலும் நாம் இவரது நகர்ப்புற நண்பர்களாவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் மீது அன்பு வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஜாஹிர் அவர்கள் சாதாரண எளிய தோற்றத்தை கொண்ட நபராவார். ஒரு நாள் ஹஜ்ரத் ஜாஹிர் அவர்கள் கடை வீதிகளில் தமக்காக சில பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் வருகை தந்தார்கள். மேலும் பின்னால் இருந்தவாறு தமது நெஞ்சோடு அவரை அணைத்துக் கொண்டார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்புறமாக வந்தவாறு
அவரது கண்களில் தமது கரங்களை வைத்தார்கள். ஹஜ்ரத் ஜாகிர் அவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியவில்லை. நீங்கள் யார், என்னை விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் அவர்கள் சற்று திரும்பி பார்த்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பது என்னவென்றால், சற்று திரும்பி பார்த்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். பிறகு தமது முதுகு பகுதியினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய நெஞ்சு பகுதியில் தேய்க்கத் தொடங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அடிமையை யார் வாங்குவார்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஜாகிர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை யார் வாங்குவார்கள்? என்னை வாங்குபவர் இழப்பிற்குரிய வியாபாரத்தை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று கூறினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பார்வையில் நீர் இழப்பிற்குரிய வியாபார பொருள் அல்ல, மாறாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிக மதிப்பிற்குரியவராவீர்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இந்த சம்பவத்தை ஓரிடத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதியில் சென்று கொண்டிருந்த போது அன்னார் ஓர் ஏழை சஹாபியை பார்த்தார்கள். அவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கவில்லை. அவர் கடுமையான வெயிலில் பொருட்களை தூக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களது முழு உடலும் மண்ணினாலும் வியர்வையினாலும் நிறைந்திருந்தது. விளையாடும் போது குழந்தைகள் மௌனமாக பின்னால் சென்றவாறு மற்றொரு குழந்தையின் கண்களை மூடியவாறு, கண்களை மூடியது யார் என்று கண்டுபிடியுங்கள் என்று எவ்வாறு கேட்குமோ அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மௌனமாக அவருக்கு பின்னால் சென்றவாறு அவரது கண்களில் தமது கரங்களை வைத்தார்கள். அவர் அன்னாரது மென்மையான கரங்களை தொட்டு பார்த்து, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டவாறு வியர்வை நிறைந்த தமது உடலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆடையில் தேய்க்கத் தொடங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடத்தில் ஒரு அடிமை இருக்கின்றார், இவரை வாங்குபவர் எவரும் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உலகத்தில் என்னை யாரால் வாங்க முடியும் என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள், இறைவனிடத்தில் நீர் விலை மதிப்பை பெற்றவராவீர் என்று கூறினார்கள். ஆக இம்மக்கள் வியக்கத்தக்க அன்பின் அருளை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், நகர்ப்புறத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் கிராமப்புறத்தை சார்ந்த எவருடனாவது தொடர்பு இருக்கும். மேலும் முஹம்மதின் குடும்பத்தின் கிராமப்புற தொடர்பானது ஜாகிர் பின் ஹராமுடன் ஆகும். ஜாகிர் பின் ஹராம் அவர்கள் பின் நாட்களில் கூஃபா இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஸைத் பின் ஹத்தாப் ஆவார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்களின் மூத்த சகோதரர் ஆவார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அன்னார் ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். பதர், உஹது, அகல் போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். அவ்வாறே ஹுதைபியா மற்றும் பையத்தே ரிஸ்வானிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கும் ஹஜ்ரத் மஆன் பின் அதி அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் யமமா போரில் ஷஹீதானார்கள். உஹத் போரின் நாளன்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் ஸைத் அவர்களிடம் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து கூறினார்கள். ஹஜ்ரத் ஸைத் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களின் மூத்த சகோதரராக இருந்தார்கள். அவர்களிடம் எனது போர் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஸைத் அவர்கள் சிறிது நேரம் அதை அணிந்துவிட்டு போர் நேரத்தில் அதை கலற்றி விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் போர் கவசத்தை கலற்றியதற்கான காரணத்தை கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஸைத் அவர்கள், நீங்கள் எதனை அடைய விரும்புகின்றீர்களோ நானும் அந்த ஷஹாதத்தை அடையவே விரும்புகின்றேன் என்று பதிலளித்தார்கள். பிறகு இருவரும் போர் கவசத்தை அணியாமல் அதனை விட்டுவிட்டார்கள். ஹஜ்ரத் ஸைத் பின் ஹத்தாப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதா சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது அடிமைகளை கருத்தில் கொள்ளுங்கள், நீங்கள் உண்ணுபவற்றிலிருந்து அவர்களுக்கு உண்ண கொடுங்கள்,
நீங்கள் அணிபவற்றையே அவர்களுக்கும் அணிய கொடுங்கள். அவர்களிடம் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் அவர்களை மன்னிக்க விரும்பவில்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களுக்கு தண்டனை வழங்காதீர்கள். யமாமா போரில் முஸ்லிம்களின் கால்கள் தடுமாற்றம் அடைந்த போது ஹஜ்ரத் ஸைத் பின் ஹத்தாப் அவர்கள் உரத்த குரலில், அல்லாஹ்வே, நான் உன்னிடம் எனது தோழர்கள் பின்வாங்கி சென்று விட்டதற்காக நான் மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறினார்கள். மேலும் முசைலமா கத்தாப் மற்றும் மெஹகம் பின் துஃபைல் செய்த பணிகளை விட்டும் நான் விலகி நிற்கின்றேன் என்றும் கூறினார்கள். பிறகு அன்னார் கொடியை வலுவாக பற்றி பிடித்தவாறு எதிரிகளின் படையை முந்தி சென்றவாறு தனது வாளின் மூலமாக ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள். எதுவரை என்றால் அன்னார் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் ஸைத் ஷஹீதான போது ஹஜ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ் ஸைதின் மீது கருணை காட்டுவானாக, எனது சகோதரர் 2 நன்மைகளில் என்னை விட முந்தி சென்று விட்டார் என்று கூறினார்கள். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலும் எனக்கு முன்பாக அவர் இஸ்லாத்தை தழுவினார், மேலும் எனக்கு முன்பாகவே அவர் ஷஹீதும் ஆனார். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, முத்தமிம் பின் நவேரா மரணித்த தனது சகோதரரான மாலிக் பின் நவேராவின் நினைவாக கவிதைகளை கூறிக்கொண்டிருப்பதை ஹஜ்ரத் உமர் அவர்கள் செவியுற்றார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள், எனக்கும் உம்மை போன்று இவ்வாறு கவிதை படிக்க தெரிந்திருந்தால் நீர் கவிதை கூறியது போன்று நானும் எனது சகோதரரான ஸைதின் நினைவாக கவிதைகள் கூறியிருப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு முத்தமிம் பின் நவேரா, உமது சகோதரர் இவ்வுலகை விட்டு சென்றது போல் எனது சகோதரரும் சென்றிருந்தால் நான் ஒருபோதும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள், இன்று வரை எவரும் நீர் கூறியதை போன்று என்னிடம் ஆறுதல் கூறியது கிடையாது என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை பற்றி இன்னும் விளக்கமாக ஒரு அறிவிப்பில் கிடைக்கின்றது. அதாவது ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹஜ்ரத் முத்தமிம் பின் நவேராவிடம், உமது சகோதரரை குறித்து உமக்கு எந்த அளவுக்கு துக்கம் இருக்கின்றது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் தமது கண்களின் பக்கம் சைகை செய்தவாறு, எனது இந்த கண்கள் இந்த கவலையினாலேயே வீணாகிவிட்டன. நன்றாக இருந்த எனது கண்களால் நான் எந்த அளவு அழுதேன் என்றால் வீணாகி போன எனது கண்களும் கூட கண்ணீர் வடிப்பதில் அதற்கு உதவி செய்தன என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள், இது எப்படிப்பட்ட கவலை என்றால் ஒருவர் அழியக்கூடிய ஒருவருக்காக இப்படிப்பட்ட கவலையை ஒருபோதும் வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் என்று கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ் ஸைத் பின் ஹத்தாபின் மீது கருணை காட்டுவானாக, நான் கவிதை கூற ஆற்றல் பெற்றவனாக இருந்திருந்தால் எவ்வாறு நீங்கள் உங்களது சகோதரருக்காக அழுகின்றீர்களோ நிச்சயமாக அவ்வாறு நானும் ஸைதிற்காக அழுதிருப்பேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முத்தமிம் அவர்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, எனது சகோதரர் யமாமா போரில் உங்களது சகோதரரை போன்று ஷஹீதாகி இருந்தால் நான் ஒருபோதும் அழமாட்டேன் என்று கூறினார்கள். இந்த கூற்று ஹஜ்ரத் உமர் அவர்களது உள்ளத்தை தொட்டது. தனது சகோதரர் தொடர்பாக அன்னாருக்கு மனநிறைவு ஏற்பட்டது. ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு தமது சகோதரரின் பிரிவால் மிகுந்த துக்கம் இருந்தது. அன்னார், தென்றல் காற்று வீசும் போது அது என்னிடம் ஸைதின் நறுமணத்தை கொண்டு வந்து சேர்த்தது என்று கூறினார்கள். முசைலமா கஸ்ஸாபுடன் இருந்தவர்களில் ரஜ்ஜால் பின் உன்ஃபா என்பவன் ஹஜ்ரத் ஸைத் பின் ஹத்தாப் அவர்களின் கைகளினால் கொல்லப்பட்டான். ஒரு அறிவிப்பில் ரஜ்ஜால் பின் உன்ஃபாவின் பெயர் நஹார் என்று வந்துள்ளது. இவர் யார் என்றால், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஹிஜ்ரத்தும் செய்தார், திருக்குரானுக்கு காரியாகவும் இவர் இருந்தார். ஆனால் பிறகு முசைலமாவுடன் இணைந்து விட்டார். எனவே எப்போதும் நமது முடிவு சிறந்ததாக இருப்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். அவர் கூறுகின்றார், நான் கேள்விப்பட்டேன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது நபித்துவ வாதத்தில் உங்களையும் சேர்த்துக் கொண்டார்களாமே என்று கூறினார்கள். இது பனு ஹஃபீஃபாவிற்கு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு குழுவுடன் அமர்ந்திருந்தேன். எங்களுடன் ரஜ்ஜால் பின் உன்ஃபாவும் இருந்தான்.
அன்னார் கூறினார்கள், உங்களில் ஒருவர் இருக்கின்றார், அவர் நெருப்பில் இருப்பார், அவர் ஒரு சமுதாயத்தை வழிகெடுப்பார் என்று கூறினார்கள். பிறகு நானும் ரஜ்ஜால் பின் உன்ஃபாவும் எஞ்சியிருந்தோம். நான் எப்போதும் இது தொடர்பாக அஞ்சி வந்தேன். எதுவரை என்றால் ரஜ்ஜால் பின் உன்ஃபா முசைலமா கஸாபுடன் வெளியேறினான். மேலும் அவன் அவனது நபித்துவத்திற்கு சாட்சி பகர்ந்தான். இந்த ரஜ்ஜால் பின் உன்ஃபா யமாமா போரில் கொல்லப்பட்டான். ஹஜ்ரத் ஜயித் பின் கத்தாப் அவர்கள் அவனை கொன்றார்கள். ஹஜ்ரத் ஜயித் பின் கத்தாப் அவர்களை அபு மரியம் அல் ஹன்ஃபி என்பவன் ஷஹீதாக்கினான். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் அவர்கள் அபு மரியம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கூறினார்கள், நீங்கள் தான் ஜயிதை ஷஹீதாக்கினீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர் உமர் அவர்களிடம், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ் ஹஜ்ரத் ஜயித் அவர்களுக்கு என் கைகளின் மூலமாக கண்ணியத்தை வழங்கியுள்ளான், எனது கைகளினால் அவரை இழிவடைய செய்யவில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அபு மரியமிடம், உமது எண்ணத்தின்படி யமாமா போரில் உங்களை சார்ந்த எத்தனை நபர்களை முஸ்லிம்கள் கொலை செய்திருப்பார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபு மரியம் 1400 நபர்கள் அல்லது அதைவிட அதிகமாக என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்கள், கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு தீயவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அபு மரியம் அவர்கள், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவன் என்னை எஞ்சிருக்க செய்துள்ளான். எதுவரை என்றால் அவனது நபிக்காகவும் முஸ்லிம்களுக்காகவும் அவன் விரும்பிய மார்க்கத்தின் பக்கம் என்னை குனியச் செய்தான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அபு மரியமின் இந்த கூற்றினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அபு மரியம் அவர்கள் பிற்காலத்தில் பஸ்ராவின் காசியாகவும் நியமிக்கப்பட்டார்கள். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் உபாதா பின் ஹஷ்ஹாஸ் ஆவார்கள். வாக்தி அவர்கள் ஹஜ்ரத் உபாதா பின் ஹஷ்ஹாஸ் அவர்களின் பெயரை அப்தா பின் ஹஸ்ஸாஸ் என்று கூறியுள்ளார்கள். இப்னு மந்தா அவர்கள் அன்னாரின் பெயரை உபாதா பின் ஹஷ்ஹாஸ் அன்பரி என்று கூறியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் பலீக் கோத்திரத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் மன்சர் பின் ஜியாத் அவர்களின் சகோதரனின் மகனாவார். இவர்களது தாயார் தரப்பில் இருந்தும் இவர்கள் சகோதரர் ஆவார்கள். பனு சாலமின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் உபாதா பின் ஹஷ்ஹாஸ் அவர்கள் பதர் போரில் கலந்து கொண்டார்கள். அன்னார் கைஸ் பின் ஜாயிபை பதர் போரில் கைது செய்தார்கள். ஹஜ்ரத் உபாதா பின் ஹஷ்ஹாஸ் உஹது போரில் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் நுமான் பின் மாலிக் மற்றும் ஹஜ்ரத் முஜஸ்ஸிர் பின் ஜியாத் ஆகியோருடன் அன்னாரும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜத் ஆகும். அன்னாரது தந்தையின் பெயர் ஜத் பின் கைஸ். அன்னாரது சுட்டு பெயர் அபு வஹப் ஆகும். அன்சார்களின் ஒரு கோத்திரமான பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர். ஹஜ்ரத் மாஸ் பின் ஜபல் தனது தாயின் தரப்பிலிருந்தும் அன்னாருடைய சகோதரர் ஆவார். ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜத் அவர்கள் பதர் போரிலும் உஹது போரிலும் பங்கு பெற்றார்கள். தபூக் போர் சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜத் அவர்களின் தந்தையிடம், அபு வஹபே, நீர் இவ்வருடம் எங்களுடன் போருக்காக செல்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அபு வஹப், நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், குழப்பத்தில் என்னை ஈடுபடுத்தாதீர்கள், என்னால் செல்ல முடியாது என்று கூறினார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வியக்கத்தக்க சாக்குப்போக்கு ஒன்றை எடுத்து கூறினார். அவர் கூறுகின்றார், எனது சமுதாயத்திற்கு தெரியும், அதாவது நான் பெண்கள் மீது மிகுந்த அனுதாபம் கொண்டவனாவேன். நான் பனு சபுராவின் பெண்களை பார்த்தால் என்னால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை புறந்தள்ளியவாறு அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். சரி, சாக்கு போக்குகளை கூறுகின்றீர்கள், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று விடுப்பு வழங்கினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜத் அவர்களுக்கு இது தொடர்பாக தெரிய வந்தபோது தனது தந்தையிடம் வந்தார்கள். தனது தந்தையிடம், நீங்கள் ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் பனு சலமாவை சார்ந்தவர்களில் மிக பெரிய செல்வம் படைத்தவராவீர்கள். இன்று இதில் பங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்களும் போருக்காக செல்வதில்லை, மேலும் எவருக்கும் சவாரிக்கான ஏற்பாட்டையும் செய்து தருவதில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய தந்தை தனது மகனுக்கு முன்னால் இன்னொரு சாக்குப்போக்கை எடுத்து கூறுகின்றார். அதுவே உண்மையும் கூட. அவர் கூறுகின்றார், எனது மகனே, நான் ஏன் இந்த வெயிலில் கோடை காலத்தில் பனு சபுராவை நோக்கி செல்ல வேண்டும்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஹர்பாவில் இருக்கக்கூடிய எனது வீட்டிலும் கூட அவர்களது அச்சத்தின் காரணமாக நான் பாதுகாப்பாக இருப்பதாக என்னை நான் உணரவில்லை என்று கூறினார். ஹர்பா என்பது பனு சலமாவின் வீடு இருந்த இடமாகும். இவர் கோழை மனிதர் ஆவார். அவர் கூறுகின்றார், நான் அவர்களுக்கு எதிராக செல்ல வேண்டுமா, மேலும் அவர்களுக்கு எதிராக போரில் கலந்து கொள்ள வேண்டுமா என்ன? மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக
நான் இக்கட்டான அந்த காலத்தை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கின்றேன். என்ன நிலை ஏற்படும் என்பது எனக்கு தெரியும். அவரது இந்த கூற்றை கேட்டு ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் தந்தையிடம் கடினமாக நடந்து கொண்டார்கள். மேலும் உங்களிடம் நயவஞ்சகத்தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் உங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குரானில் அருளுவான். அதை அனைவரும் படிப்பார்கள். மேலும் அல்லாஹ் நீங்கள் நயவஞ்சகர்களை சார்ந்தவராவீர்கள் என்பதை வெளிப்படுத்தி விடுவான் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தை தமது காலணிகளினால் அன்னாரது முகத்தில் அடித்தார்கள். பிறகு ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். தனது தந்தையிடம் அவர்கள் பேசவில்லை. அசதுல் காபாவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் தந்தை ஜத் பின் கைஸ் ஆவார்கள். அவர்களிடம் நயவஞ்சகத்தன்மை இருப்பதாக கருதப்பட்டது. இவர் ஹுதைபியாவில் கலந்து கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்கிய போது இவர் பையத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பின் நாட்களில் இவர் தௌபா செய்து விட்டார் என்றும் இவர்களது மரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது கிலாஃபத் காலகட்டத்தில் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அடுத்த சஹாபி ஹாரிஸ் பின் அவுஸ் பின் மாஸ் அவர்கள். அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் தலைவர் ஹஜ்ரத் சஅத் பின் மாஸ் அவர்களின் சகோதரரின் மகனாவார். பதர் போரிலும் உஹது போரிலும் பங்கு பெற்றார்கள். இவர்கள் தொடர்பாக இவ்வாறு கூறப்படுகிறது. 28வது வயதில் அன்னார் உஹது போரில் ஷஹீதானார்கள். ஆனால் மற்றொரு அறிவிப்பில் அன்னார் உஹது போரில் ஷஹீதாகவில்லை என்று தெரிய வருகிறது. ஹஜ்ரத் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் உஹது போரின் சந்தர்ப்பத்தில் மக்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியவாறு சென்றேன். நான் எனக்கு பின்னால் கால் ஓசைகளை கேட்டேன். திரும்பி பார்த்தேன். அப்போது ஹஜ்ரத் ஜஅத் பின் மாஸ் அவர்கள் இருந்தார்கள். அன்னாரது சகோதரரின் மகனான ஹாரிஸ் பின் அவுஸூம் அவர்களுடன் இருந்தார்கள். அவர் கேடயத்தை வைத்திருந்தார். ஆக இந்த அறிவிப்பிலிருந்து இவர்கள் உஹது போருக்கு பிறகும் உயிருடன் இருந்தார்கள் என்று தெரிய வருகிறது. ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் தொடர்பாக கூறப்படுகிறது, அன்னார் கஅப் பின் அஷ்ரஃபை கொலை செய்தவர்களை சார்ந்தவர்களில் ஒருவர் ஆவார். இந்த தாக்குதலின் போது அன்னாரது கால்களில் காயங்கள் ஏற்பட்டன. மேலும் ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. சஹாபாக்கள் அன்னாரை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். கஅப் பின் அஷ்ரஃப் யார் என்றால் அவர் மதீனாவின் தலைவர்களில் ஒருவன் ஆவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்த உடன்படிக்கைகளில் கலந்து கொண்டவனாவான். ஆனால் பிறகு அவன் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்தான். இதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொலை செய்ய கட்டளையிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அவனை கொலை செய்தது மற்றும் ஹாரிஸ் அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பான குறிப்பு இவ்வாறு காண கிடைக்கின்றது. அமதத்துல் காரியில் இது தொடர்பாக மேலும் விளக்கமாக எழுதப்பட்டுள்ளது. முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள் தமது தோழர்களுடன் கஅப் பின் அஷ்ரஃபை தாக்கினார்கள். மேலும் அவனை கொன்றார்கள். அப்போது அவர்களுடன் இருந்த ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அவுஸ் அவர்கள் மீது வாள் பட்டதனால் அன்னார் காயமடைந்தார்கள். அதாவது தம்முடன் இருந்தவர்களின் வாள் பட்டதனால் அவர்கள் காயமுற்றார்கள். எனவே அவர்களுடைய தோழர்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு விரைவாக மதீனா வந்தடைந்தார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அவுஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் மீது தமது உமிழ் நீரை இட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படவில்லை. கஅப் பின் அஷ்ரஃப் ஏன் கொலை செய்யப்பட்டான் என்பது தொடர்பான சம்பவத்தை இதற்கு முன்பும் நான் சிறிது எடுத்துக் கூறியுள்ளேன். விளக்கமாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அதை நான் எடுத்துக் கூறுகின்றேன். கஅப் மார்க்க ரீதியில் ஒரு யூதனாவான். ஆனால் அவன் யூத சந்ததிகளை சார்ந்தவன் அல்ல, மாறாக அரபிகளை சார்ந்தவன் ஆவான். அவனது தந்தை அஷ்ரஃப் பனு நபுஹானின் தந்திரமான மற்றும் புத்தி கூர்மையுடைய ஒரு நபர் ஆவார். அவர் மதீனா வந்து பனு நதீருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். மேலும் அவர்களுக்கு நண்பரானார். பிறகு அவர் தனக்கென்று ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொண்டார். அதனால் அதிகாரத்தையும் பெற்றார். மேலும் பனு நசீர் கோத்திரத்தின் தலைவர்களில்
மிக பெரிய தலைவரான அபு ராஃபி இப்னு ஹக்கீக் என்பவர் தனது மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்தே கஅப் பிறந்தான். அவன் பெரியவனாகி தனது தந்தையை விட மிக பெரிய தகுதியை அடைந்தான். எதுவரை என்றால் அரபிகளை சார்ந்த அனைத்து யூதர்களும் அவனை தமது தலைவனாக கருதினர். கஅப் அழகான மனிதராக இருந்தது மட்டுமின்றி சிறந்த முறையில் பேசக்கூடியவனோ, சிறந்த சொற்பொழிவை நிகழ்த்தக்கூடியவனோ, கவிஞனோ, செல்வம் படைத்தவனும் ஆவான். மேலும் தமது சமுதாய ஆலிம்கள் மற்றும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற மக்களுக்கும் பொருளாதார உதவிகள் செய்து தமது கையில் அவர்களை வைத்திருந்தான். ஆனால் நல்லொழுக்க ரீதியில் மிகவும் தீய ஒழுக்கத்தை கொண்ட மனிதனாவான். சூழ்ச்சி செய்வதிலும் குழப்பம் விளைவிப்பதிலும் குறிப்பான தகுதியை அவன் பெற்றிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்த போது கஅப் பின் அஸ்ரஃப் மற்ற சில யூதர்களுடன் இணைந்து அந்த உடன்படிக்கையில் கலந்து கொண்டான். மிக பெரிய விளக்கத்தை அன்னார் இங்கு எழுதியுள்ளார்கள். நான் அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்துக் கூறுவேன். எவ்வாறு இருப்பினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே நட்பு ரீதியிலான மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளில் ஒன்றுபட்டு எழுதப்பட்ட உடன்படிக்கையில் அவனும் கலந்து கொண்டான். ஆனால் உள்ளுக்குள்ளேயே கஅபின் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பகைமையின் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. உடன்படிக்கையில் அவன் கலந்து கொண்டாலும் உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை இருந்தது, பகைமை இருந்தது, வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் இருந்தது. இதன் காரணமாக அந்த நெருப்பில் அவன் எரிந்து கொண்டிருந்தான். மேலும் இந்த பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவனது மறைமுகமான செயல்பாடுகள் மற்றும் மறைமுகமான சூழ்ச்சிகளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் அவன் எதிர்ப்பை வெளிப்படுத்தினான். மேலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, கஅப் ஒவ்வொரு வருடமும் யூத ஆலிம்களுக்கும் கண்ணியமிக்க பெரியவர்களுக்கும் அதிகமான தான தர்மங்களை செய்து வந்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத்திற்கு பிறகு இந்த மக்கள் தமது உதவித் தொகையை பெறுவதற்காக அவனிடம் சென்றபோது அவன் அவர்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தமது மார்க்க நூல்களின் அடிப்படையில் இந்த நபர் உண்மையாளரா இல்லையா என்பது தொடர்பாக உங்களது எண்ணம் என்னவாக இருக்கின்றது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்காக வாக்குறுதி அளிக்கப்பட்ட நபர் இவர்தான் என்று தெரிய வருகின்றது என்று கூறினர். இந்த பதிலை கேட்டு காழ்ப்புணர்ச்சியும் பகைமையும் கொண்டிருந்த கஅப் மேலும் கொந்தளித்தான். மேலும் அவர்களை மிகவும் ஏசி பேசினான். மேலும் அவர்களுக்கு வழங்கி வந்த தர்மங்களையும் உதவித்தொகையையும் அவன் வழங்கவில்லை. யூத ஆலிம்களின் வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாடு முற்றிலும் தடைபட்டதனால் அவர்கள் மீண்டும் கஅபிடம் வந்தார்கள். மேலும் கஅபிடம் அடையாளங்களை புரிவதில் எங்களுக்கு தவறு ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். உண்மையில் நமக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது என்று கூறினர். எவ்வாறு இருப்பினும் இந்த பதிலின் மூலம் கஅபின் பிரச்சனையும் தீர்ந்தது. அவன் மகிழ்ச்சி அடைந்தவனாக அவர்களுக்கு தர்மங்களை வழங்கியதால் அவர்களது பிரச்சனையும் முடிவுற்றது. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு மார்க்கத்தின் காரணமாக செய்யப்பட்ட எதிர்ப்பே ஆகும். கஅப் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் உண்மையான காரணத்தை கூறியவாறு பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் சரியான விளக்கத்தை எழுதியுள்ளார்கள். அதாவது உண்மையிலேயே இது மார்க்க ரீதியான எதிர்ப்பு தான். அதாவது கஅப் வெளிப்படுத்திய அந்த பகைமை உண்மையிலேயே மார்க்க ரீதியிலான ஏற்பட்ட அந்த பகைமையின் காரணமாகத்தான் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தான். அன்னார் கூறுகின்றார்கள், மார்க்க ரீதியான எதிர்ப்பு என்பது பெரும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் உள்ள ஆட்சேபனைக்குரிய விஷயம் அல்ல, அல்லது அதன் காரணமாக கஅபின் மீது குற்றம் சுமத்தக்கூடிய விஷயமும் அல்ல. கஅபிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதன் உண்மையான காரணம் என்னவென்றால் கஅபின் எதிர்ப்பில் அபாயகரமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. மேலும் பதர் போருக்கு பிறகு அவன் மேற்கொண்ட வழிமுறைகள் கடுமையான குழப்பத்திற்கு அடித்தளமிடக்கூடியதாக இருந்தது. மேலும் முஸ்லிம்களுக்கு மிகவும் அபாயகரமான நிலைமைகள் உருவாகிவிட்டது. முஸ்லிம்களின் ஈமானின் நிலையானது ஒரு தற்காலிகமான விஷயம் என்றும் அவர்கள் ஒரு ஆர்வத்தில் இவ்வாறு செய்கின்றனர் என்றும் பின்னாட்களில் அது முடிவுட்டு விடும் என்றும் மீண்டும் திரும்பி தமது மதத்திற்கே அவர்கள் வந்து விடுவார்கள் என்றும் கஅப் கருதி வந்தான். ஆனால் பதர் போரில் வியக்கத்தக்க வெற்றி கிடைத்தது மற்றும் குறைஷிகளின் பெரும்பான்மையான தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் அவனுக்கு கவலை ஏற்பட்டது.
பிறகு அவன் இஸ்லாத்தை அழிப்பதற்காகவும் ஒழித்து கட்டுவதற்காகவும் தனது முழு ஆற்றலையும் பயன்படுத்தினான். அவனது உள்ளத்தில் உள்ள காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையின் வெளிப்பாடு முதல் முறையாக பதர் சந்தர்ப்பத்தின் போது வெளிப்பட்டது. அப்போது மக்கள் அவனிடம் மக்கத்து நிராகரிப்பவர்களுக்கு எதிராக நமக்கு வெற்றி கிடைத்துள்ளது என்று கூறிய போது இவ்வனைத்தும் பொய்யாகும், மேலும் இது தவறான செய்தியாகும் என்று அவன் கூறினான். ஆனால் இந்த செய்தி உண்மையானது என நிரூபணமானது. இந்த செய்தி உண்மையானது என்று நிரூபணமாகிய பிறகு அவனது கோபம் மேலும் அதிகரித்தது. மேலும் முன்பை விட அதிகமாக அவன் பொங்கி எழுந்தான். முஸ்லிம்கள் பதர் போரிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவன் மக்காவை நோக்கி பயணம் செய்தான். அங்கு சென்று மக்காவாசிகளிடம் தமது பேச்சு தந்திரம் மற்றும் சொற்பொழிவாற்றும் திறமை மற்றும் கவிதையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளின் உள்ளத்தில் இருந்த நெருப்பை மேலும் மேலும் அதிகரிக்க செய்ய முயற்சி செய்தான். அவர்களது உள்ளத்தில் முஸ்லிம்களின் இரத்தத்தை குடிப்பதற்கான அணையா தீபத்தை ஏற்றினான். அவர்களது உள்ளங்களை உணர்வு ரீதியிலும் பழி வாங்க வேண்டும் என்பதிலும் கடுமையாக நிறைத்து விட்டான். காபின் கூற்றினால் அவர்களது உணர்வுகளில் ஒரு வியக்கத்தக்க வேகம் உருவானது. அப்போது அவர்கள் இறை இல்லமான காபாவின் முற்றத்திற்கு சென்று காபாவின் திரைச்சீலையை அவனது கையில் கொடுத்தனர். மேலும் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் தோற்றுனர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழித்து விடாதவரை நிம்மதியாக இருக்க மாட்டோம் என்று அதில் சத்தியம் செய்தனர். அன்னார் கூறுகின்றார்கள், அவர்களது இந்த கூட்டின் விளைவாக மக்காவில் நெருப்பை மூட்டிய நிலை ஏற்பட்டது. அடுத்து அவன் ஒவ்வொரு கோத்திரமாக சென்று மக்களை சந்தித்தான். ஒவ்வொரு கோத்திரத்தினரையும் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டினான். மேலும் தமது கவிதைகளின் மூலமாக மிகவும் தீய மற்றும் அருவருக்கத்தக்க கூட்டின் மூலமாக முஸ்லிம் பெண்களை பற்றி எடுத்து கூறினான். எதுவரை என்றால் நபித்துவ குடும்பத்தின் பெண்களையும் பழித்துரைத்தான். மேலும் தமது கவிதைகளின் மூலம் அவன் கூறுபவற்றை விவாத பொருளாக ஆக்கிவிட்டான். இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு கூட அவன் சூழ்ச்சிகளை செய்தான். அன்னாரை விருந்திற்கு அழைப்பது போன்று சாக்கு போக்குகளை கூறி தமது வீட்டிற்கு அழைத்து சில யூத இளைஞர்கள் மூலம் அன்னாரை கொலை செய்ய திட்டமிட்டான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் குறித்த நேரத்தில் இது பற்றி தகவல் கிடைத்தது. மேலும் இந்த சூழ்ச்சி வெற்றியடையவில்லை. இந்த அளவுக்கு நிலைமைகள் சென்ற பிறகு காபிற்கு எதிராக உடன்படிக்கையை முறித்தல், கிளர்ச்சி செய்தல், போருக்காக தூண்டுதல், குழப்பம் விளைவித்தல், தகாத வார்த்தைகளில் பேசுதல், அன்னாரை கொலை செய்ய சூழ்ச்சி செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகள் அதன் எல்லையை அடைந்த போது அன்னார் மதீனாவிற்கு வந்த பிறகு மக்களிடம் செய்த மற்றும் சமுதாயங்களுக்கிடையே செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கேற்ப அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் பின் அஷ்ரஃபின் நடவடிக்கையின் காரணமாக அவன் கொல்லப்படுவதற்கு தகுதியானவன் என்று தீர்ப்பளித்தார்கள். மேலும் தமது சஹாபாக்களிடம் அவனை கொலை செய்து விடுமாறு கூறினார்கள். மேலும் இந்த நேரத்தில் கஅபின் குழப்பத்தினால் மதீனாவில் அவனுக்கு எதிராக வெளிப்படையாக அவனை கொல்வதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டு அவன் கொல்லப்பட்டிருந்தால் மதீனாவில் போர் துவங்குவதற்கான அபாயம் இருந்தது. பிறகு இதனால் எந்த அளவுக்கு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும் என்பது தெரியாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரையும் குழப்பம் மற்றும் ரத்தம் சிந்துதலை தடுப்பதற்காகவும் அவனை ரகசியமான முறையில் கொல்லுமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். இதற்காக அன்னார் அவுஸ் கோத்திரத்தின் களப்பற்ற சஹாபியான முஹம்மது பின் முஸ்லிமா அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். மேலும் அவர்களிடம், நீங்கள் எந்த வழிமுறையை பின்பற்றினாலும் அவுஸ் கோத்திரத்தின் தலைவர் சஅத் பின் முஆஸ் அவர்களின் ஆலோசனையுடன் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவனை ரகசியமாக கொல்ல வேண்டுமென்றால் ஏதாவது சாக்கு போக்கை தயார் செய்ய வேண்டும். அதன் மூலம் கஅபை அவனது வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்துதான் அவனை கொலை செய்ய முடியும் என்று கூறினார்கள். பிறகு இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி, நீங்கள் எந்த வழிமுறையை மேற்கொள்ள வேண்டியது வந்தாலும் மேற்கொள்ளுங்கள். பிறகு முஹம்மது பின் முஸ்லிமா அவர்கள் சஅத் பின் முஆஸ் அவர்களிடம் ஆலோசனை செய்து அபு நாயிலா மற்றும் 2-3 சஹாபாக்களை தன்னுடன் வைத்துக் கொண்டார்கள். மேலும் கஅபின் வீட்டிற்கு சென்றார்கள். மேலும் கஅபிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் சதக்கா கேட்கின்றார்கள். இன்றைய நாட்களில் நாங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றோம். உங்களால் எங்களுக்கு கடன் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். இதை கேட்டு கஅப் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவாறு, நீங்கள் அந்த நபரை விட்டு விலகி வருவதற்குரிய அந்த நாள் தொலைவில் இல்லை என்றும் நீங்கள் அவரை
விட்டு விடுவீர்கள் என்றும் கூறினான். அதற்கு முகமது அவர்கள், நாங்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம், அவரை பின்பற்றி நடக்கின்றோம். இந்த இயக்கத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போது நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் நீங்கள் கடன் கொடுப்பீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு காப், நான் கொடுக்கின்றேன், ஆனால் சில பொருட்களை அடமானம் வையுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள் என்ன பொருள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அயோக்கியன், முதலாவதாகவே உங்களது பெண்களை என்னிடம் அடமானம் வையுங்கள் என்று கூறினான். உன்னை போன்ற மனிதர்களிடத்தில் எங்களது பெண்களை அடமானம் வைப்பதா என்று எண்ணி அவர்களுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அதற்கு காப், உங்களது மகனை கொடுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள், இதுவும் சாத்தியமற்றது, நாங்கள் முழு அரபு நாட்டின் பழி சுமத்துதலையும் எங்கள் தலை மீது வைக்க முடியாது என்று கூறினார்கள். நீங்கள் கருணை காட்டினால் எங்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை உன்னிடத்தில் அடமானம் வைக்கின்றோம் என்று கூறினர். காப் இதனை ஏற்றுக்கொண்டான். முகமது பின் முஸ்லிமா மற்றும் அவர்களுடைய தோழர்கள் இரவில் வருவதாக வாக்குறுதி கொடுத்து திரும்பி சென்றனர். இரவில் இவர்கள் வெளிப்படையாகவே தமது ஆயுதங்களை கொண்டு வந்தனர். காபை வீட்டிற்கு வெளியே அழைத்து வந்தார்கள். பிறகு அவனை சுற்றி வளைத்து அவனை கொன்று விட்டார்கள். அப்போது ஸைத் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் மீது தம்முடன் இருந்தவர்களின் வாள் பட்டுவிட்டது. காபை கொலை செய்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கொலை பற்றி எடுத்துக் கூறப்பட்டது. காலையில் அவனது கொலை பற்றிய செய்தி பரவியது. நகரத்தில் மிகப்பெரிய கூச்சல் ஏற்பட்டது. அனைத்து யூதர்களும் பொங்கி எழுந்தனர். அடுத்த நாள் காலையில் யூதர்களின் ஒரு குழு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தனர். மேலும் அன்னாரிடம், எங்களது தலைவர் காப் பின் அஸ்ரப் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று அவர்கள் ஆட்சேபித்தனர். இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை மறுக்கவில்லை மற்றும் எனக்கு தெரியாது என்றும் கூறவில்லை. மாறாக அன்னார் அவர்களிடம் கூறினார்கள், காப் எந்த அளவிற்கு எந்தெந்த குற்றத்திற்கு ஆளாகி இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? பிறகு அன்னார் ஒவ்வொன்றாக காபின் உடன்படிக்கையை மீறுதல், போருக்கான திட்டத்தை தீட்டுதல், குழப்பத்தை ஏற்படுத்துதல், தகாத வார்த்தைகளில் பேசுதல், கொலை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தல் போன்ற அவன் செய்த நடவடிக்கைகளை நினைவூட்டினார்கள். இதை கேட்ட அம்மக்கள் அஞ்சியவாறு அமைதியாக இருந்தனர். அப்போது அவர்களது ஆர்வம் குளிர்ந்து போனது. மேலும் அவர்களுக்கு உண்மையான விஷயம் இதுதான் என்றும் இந்த செயலுக்கான தண்டனை இதுவேயாகும் என்றும் தெரிய வந்தது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதிலிருந்து நீங்களாவது வருங்காலங்களில் அமைதி மற்றும் ஒத்துழைப்பு நல்குவது மற்றும் பகைமை மற்றும் குழப்பத்திற்கான விதையை விதைக்காமல் இருப்பது ஆகியவற்றிற்கான உடன்படிக்கையை செய்யுங்கள் என்று கூறினார்கள். எனவே யூதர்களின் விருப்பத்துடன் வருங்காலத்திற்காக ஒரு புதிய உடன்படிக்கை எழுதப்பட்டது. மேலும் யூதர்கள் முஸ்லிம்களுடன் அமைதியாக இருப்பதற்கும் குழப்பம் விளைவிப்பதிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும் யூதர்கள் மீண்டும் வாக்குறுதி வழங்கினர். மேலும் இந்த உடன்படிக்கை ஹஜ்ரத் அலி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காப் பின் அஸ்ரஃபின் கொலைக்கான பழியை முஸ்லிம்கள் மீது யூதர்கள் பின் நாட்களில் சுமத்தியதாக வரலாற்றில் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அவர்களது உள்ளமும் காப் தமது செயலின் காரணமாக அந்த தண்டனைக்கு ஆளானார் என்பதை உணர்ந்தது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகுமானதற்ற முறையில் ஒரு கொலையை செய்துள்ளார்கள், இது தவறாகும் என்று மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் பின் நாட்களில் குற்றஞ்சாட்டுகின்றனர். ஆனால் அன்னார் எழுதுகின்றார்கள், இது ஆகுமானதற்ற கொலை அல்ல. ஏனென்றால் காப் பின் அஸ்ரப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக முறையாக ஒரு உடன்படிக்கை செய்திருந்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம் இருக்கட்டும், மாறாக காப் வெளியிலுள்ள ஒவ்வொரு எதிரிக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதாகவும் முஸ்லிம்களுடன் நட்பு ரீதியிலான தொடர்பை மேற்கொள்வேன் என்றும் உடன்படிக்கை செய்திருந்தான். மதீனாவில் ஜனநாயக முறையிலான ஆட்சி நிறுவப்பட்டிருந்தது. காப் அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஆட்சி தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருப்பார்கள் என்றும் எல்லா விவகாரங்களிலும் அன்னாரது முடிவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அவன் உடன்படிக்கை மூலமாக ஏற்றுக்கொண்டிருந்தான். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், வரலாற்றிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த உடன்படிக்கைக்கேற்பவே யூதர்கள் தங்களது வழக்குகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். மேலும் அன்னார் அவர்களுக்கு கட்டளையும் பிறப்பித்து வந்தார்கள். இப்போது இந்த நிலைமைகள் இருந்தும் கூட காப் எல்லா உடன்படிக்கையையும் தூக்கி எறிந்து விட்டான், கைவிட்டு விட்டான். மாறாக முஸ்லிம்களை ஏமாற்றியது மட்டும் இங்கு விஷயம் அல்ல,
மாறாக அரசாங்கத்தை அவன் ஏமாற்றினான் என்பது கவனிக்கத்தக்க விஷயமாகும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரசாங்கத்திற்கு தலைவராக இருந்தார்கள். மதீனாவில் குழப்பத்திற்கான விதையை நாட்டினான். நாட்டில் போருக்கான நெருப்பை மூட்டுவதற்கு முயற்சி செய்தான். முஸ்லிம்களுக்கு எதிராக அரபு கோத்திரங்களை அபாயகரமான முறையில் தூண்டினான். மேலும் முஸ்லிம் பெண்களை குறித்து தமது கவிதைகளினால் பழித்துரைத்தது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியது. இந்த அனைத்து சம்பவங்களும் எத்தகைய சூழ்நிலைகளில் அவன் செய்தான் என்றால், அப்போது முஸ்லிம்கள் நாலாபுரத்தில் இருந்தும் கஷ்டத்தில் பீடிக்கப்பட்டிருந்தனர். முஸ்லிம்களுக்கு கடுமையான கஷ்டத்திற்கான நிலைமைகள் அப்போது ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இத்தகைய நிலைமையில் கஅப் செய்த குற்றமானது, இன்னும் சொல்வதென்றால் பல குற்றங்களை இழைத்த அவன் மீது தண்டனைக்கான நடவடிக்கை எடுக்காமல் எவ்வாறு இருக்க முடியும்? அதன் காரணமாகவே அவன் மீது தண்டனைக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், இன்றைய நாட்களில் நாகரிகத்தை பரப்புகின்றோம் என்று பறைசாற்றுகின்ற நாடுகளிலும் கூட குழப்பம், உடன்படிக்கையை முறித்தல், போருக்கான நெருப்பை மூட்டுவது, கொலைக்கான சூழ்ச்சி செய்வது போன்ற குற்றங்களுக்காக குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படுகின்றது. பிறகு எதற்காக இந்த குற்றச்சாட்டு செய்யப்படுகின்றது? இரண்டாவது கேள்வி என்னவென்றால், கொலை செய்த விதம் தொடர்பானதாகும். அதாவது கொலை ஏன் ரகசியமாக இரவில் செய்யப்பட்டது என்பதாகும். இது தொடர்பாக அன்னார் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், அதாவது அரபு நாட்டில் அன்று முறையாக எந்த அரசாங்கமும் இருக்கவில்லை. ஒரு தலைவரை அவர்கள் நியமித்திருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவரும் சுதந்திரமானவராக செயல்பட்டார். அவர் தமக்காக ஏதாவது முடிவை பெற வேண்டுமென்றால் அவர் பெற்றுக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த ரீதியில் தீர்ப்பை பெற்றுக்கொள்ள பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் வந்தார்கள். தத்தமது வட்டத்தில் கோத்திரத்திற்கிடையில் செய்ய வேண்டுமென்றாலும் அவர்கள் அதை நடத்தி வந்தார்கள். இவ்வாறு இருக்கும்போது கஅப் தொடர்பான வழக்கை பதிவு செய்து அவரை கொல்வதற்கான தீர்ப்பை கொடுக்க முடியுமா, அல்லது தீர்ப்பை தான் பெற முடியுமா? யூதர்களிடம் முறையிட்டால் கஅப் தான் அவர்களின் தலைவராக இருந்தான். யூதர்கள் முஸ்லிம்களை ஏமாற்றி வந்தனர். ஒவ்வொரு நாளும் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டே சென்றார்கள். எனவே யூதர்களிடம் சென்றிருக்க வேண்டும் என்ற கேள்வியே தவறாகும். பிறகு சுலைம் மற்றும் உத்பான் கோத்திரத்தினரிடம் நீதியை பெறலாம் என்றால் அவர்களுடனும் அவன் ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டான். அதன் காரணமாகவே சில மாதங்களுக்குள் 3 அல்லது 4 முறை இரவு நேரத்தில் மதீனாவின் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் ஆயத்தம் செய்திருந்தனர். அவர்களும் இவர்களது கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களிடமும் நீதி கிடைத்திருக்காது. மேலும் அன்னார் எழுதுகின்றார்கள், அந்த நேரத்தின் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்களுக்கு இதை தவிர வேற என்ன வழிதான் திறந்திருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். அதாவது ஒரு நபருடைய தூண்டுதலும், போர் செய்ய மக்களை அழைப்பதும், குழப்பத்தை பரப்புவதும் மற்றும் கொலை செய்வதற்கான சூழ்ச்சி செய்வதும் ஆகியவற்றின் காரணமாக அவர் உயிரோடு இருப்பதை, தங்களுக்கும் தங்களது நாட்டின் அமைதிக்கும் அபாயமானதாக இருப்பதை கண்டு சுயமே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவனை கொலை செய்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் அமைதியாக இருக்கின்ற பல குடிமக்களின் உயிர் அபாயத்தில் இருக்கும் நிலையில், மேலும் நாட்டினுடைய அமைதி சீர்குலைக்கப்படுவதை விடவும் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய, குழப்பம் விளைவிக்கக்கூடிய இந்த நபர் கொலை செய்யப்படுவதே மிகவும் சிறந்ததாகும். குழப்பம் கொலையை விட கொடியதாகும் என்று அல்லாஹ்வும் கூறுகின்றான். எவ்வாறு இருப்பினும் ஹிஜ்ரத்திற்கு பிறகு முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண நகர்ப்புறத்தை சார்ந்தவர் என்ற அந்தஸ்தை மட்டும் பெற்றிருக்கவில்லை. மாறாக மதீனாவில் ஜனநாயக ரீதியிலான ஆட்சிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவராக இருந்தார்கள். மேலும் அன்னாருக்கு வழக்குகளிலும் அரசியல் விவகாரங்களிலும் அவர்கள் எந்த முடிவை சரியானதாக கருதுகின்றார்களோ அதை அவர்கள் வழங்குவதற்கான அதிகாரம் அன்னாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அன்னார் நாட்டின் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கஅப் குழப்பம் செய்ததினால் அவன் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவன் என்று கூறினார்கள். இது ஒன்றும் மிகப்பெரிய குற்றத்திற்குரிய விஷயம் அல்ல. எனவே 1300 வருடத்திற்கு பிறகு இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கின்றவர்களின் இந்த ஆட்சேபனை பொருளற்றதாகும். ஏனென்றால் அந்த நேரத்தில் யூதர்கள் அன்னாரது பேச்சை கேட்டு எந்த குற்றமும் சாட்டவில்லை. ஒரு நீண்ட காலமாக ஒருபோதும் அவர்கள் குற்றம் சாட்டவில்லை. ஆகவே இதுதான் ஹஜ்ரத் ஸைத் அவர்களின் நிலையாகும். கொலை செய்வதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய குழுவில் அன்னாரும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்புகின்ற, விரும்புகின்ற மார்க்கம் என்றும் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறாகும். அவர் தண்டனை பெறுவதற்கு தகுதி படைத்தவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்தின் தலைவர் என்ற முறையில் அவனுக்கு தண்டனையை வழங்கினார்கள். இன்று இவர்களது சம்பவத்தோடு நான் நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் எப்போதும்
இஸ்லாத்தை இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்றுவானாக. இன்றைய நாட்களில் இந்த நிலைதான் இருக்கின்றது. முஸ்லிம்கள் இந்த வரலாற்று சம்பவங்களிலிருந்து படிப்பினை பெறுவதற்கு பகரமாக குழப்பத்தில் மூழ்கியுள்ளனர். மேலும் இவர்களே குழப்பத்திற்கு காரணியாக அமைகின்றனர். அரசாங்கத்திற்குள்ளும் அரசாங்கங்களும் இந்த குழப்பத்திற்கு காரணமாக உள்ளனர். அல்லாஹ் இஸ்லாத்தை இந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட காலத்தின் வழிகாட்டியும் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக வந்தவரையும் ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.